வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎஸ்எஸ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்கியூஎல் பெர்ஃபார்மன்ஸ் டுனிங்க்கு பேஸான எஸ்கியூஎல் எக்ஸிகியூஷன் பிளான் நம்ம நம்பலாமா கூடாதா, எஸ்கியூஎல் எக்ஸிகியூஷன் பிளான்ல வர ரிசல்ட் ப்ராப்பரா இல்லையாங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு எஸ்கியூஎல் கொரி எக்ஸிக்யூட் ஆகுறது டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி எஸ்கியூஎல் கிளைண்ட்ல இருந்து எஸ்கியூஎல் கொரி இனிஷியேட் பண்றாங்க, அது எப்படி இன்ஜினுக்கு வருது, இன்ஜின்ல எப்படி ஆப்டிமைசர் ஒர்க் ஆகுது, எப்படி ஆப்டிமைசேஷன் எக்ஸிகியூஷன் பிளான்ஸ் கிரியேட் பண்ணுது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்களுக்காக நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ இது கொஞ்சம் கூட உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு சிம்பிள் கொரி எழுதியிருக்கேன். அந்த சிம்பிள் கொரியை 3 ஃபார்மேட்ல எழுதியிருக்கேன். எழுதிட்டு இப்போ இதில் எந்த கொரி பெஸ்ட் கொரி, கொரி 1ஆ, கொரி 2ஆ, கொரி 3ஆ, எது பெஸ்ட் கொரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதிருக்கேன்னா, பிளேயர் அண்ட் கண்ட்ரி ரெண்டு டேபிளை நான் எடுத்திருக்கேன். ஸோ பிளேயர் டேபிளை நான் பிளேயர் ஐடி, பிளேயர் நேம், அதே மாதிரி ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் அதில் கண்ட்ரி நேம் எடுத்துருக்கேன். ஸோ பிளேயர் டேபிள் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். அது எப்படி எடுத்துருக்கேன்னா, கண்ட்ரி டேபிளில் ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி, ஸோ பிளேயர் டேபிள்லையும் கண்ட்ரி டேபிளையும் ரெண்டுலையும் கண்ட்ரி ஐடி சேமாக இருக்க டேட்டாஸை மட்டும் எடுத்திருக்கேன். ரெண்டு இருக்காது. கண்ட்ரி மாஸ்டரில் இருக்க கண்ட்ரீஸில் டிஃபைன் பண்ணிருக்க கண்ட்ரீஸில் இருக்க டேட்டா மட்டும் தான் எனக்கு எடுத்திருக்கேன். இப்போ அதே கொரியை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜாயினுக்கு பதிலாக எக்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த செகண்ட் கண்டிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, செகண்ட் கொரி பார்த்தீங்கன்னா வேர் எக்ஸ் செலக்ட் டு. ஸோ இந்த கண்ட்ரிங்கிற டேபிளில் இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி கண்ட்ரி நேமும் இந்த பேரண்ட் கண்ட்ரி நேம் இந்த சைல்டு கண்ட்ரி ஐடியும் பேஸ் பண்ணி வர டேட்டா எக்ஸஸ் பண்ணி எடுத்திருக்கேன். தென் அதுக்கு பதிலாக இன் கண்டிஷன் போட்டு ஒரு சப்கொரி யூஸ் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பிளைனாக நான் ஒரு ஜாயின் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஒரு சப்கொரி, என்ன சொல்றதுக்கு, இன்டெகிரேட்டட் சப்கொரி யூஸ் பண்ணி நான் எக்ஸஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணி டேட்டா எடுத்திருக்கேன். மூணாவது நான் பார்த்தாச்சுன்னா இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி சப்கொரியில் டேட்டா எடுத்திருக்கேன். ஸோ இப்போ மூணுமே டேட்டா எனக்கு சேம் ரிசல்ட் தான் தரப்போகுது. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், ஆப்டிமைசேஷனில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எக்ஸிகியூஷன் பிளானை பார்த்து நீங்கள் கொரி ரீரைட் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. நான் கொரி ரீரைட் பண்ணாலும் அந்த ரீரைட் பண்ண கொரி தான் பெஸ்ட்டாக இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸிகியூஷன் பிளான் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்மகிட்ட ஒரு கொரி இருக்கும், அந்த கொரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் எக்ஸிகியூஷன் பிளான் அட்வைசர் ஓகே இல்லை இண்டெக்ஸ் இல்லை மிஸ்ஸிங் இண்டெக்ஸ் இருக்குது, இந்த கொரி ரீரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம கொரி ரீரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி கொரி ரீட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 3 கொரியுமே நான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு உங்களுக்கு அந்த அவுட்புட் காட்டுறதுக்காக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்புட் அவுட்புட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த டைம் நான் எனேபிள் பண்ணிருக்கேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு டோட்டலா எத்தனை ரெக்கார்ட் வந்திருக்கு, டோட்டலா 416 ரெக்கார்ட் வந்திருக்கு. அதே மாதிரி செகண்ட் கொரி எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு 416 ரெக்கார்ட்ஸ். ஸோ தேர்ட் கொரி எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு அதே 416 ரெக்கார்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ மூணுமே கொரி சேம், கொரியோட அவுட்புட் எல்லாமே சேம். நம்ம இப்போ 3 கொரியோட எக்ஸிகியூஷன் பிளான் பார்க்க போறோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 3 கொரியோட எக்ஸிகியூஷன் பிளான் எல்லாமே சேம். எல்லாமே பிரைமரி கிளஸ்டர் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிருக்கு. 33% ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபர்ஸ்ட் கொரி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு 33.0053 சப்ட்ரி காஸ்ட் வந்திருக்கு. செகண்ட் கொரிக்கு அதே தான் வந்திருக்கு, அதே 0.0053 தான். தேர்ட் கொரிக்கு அதே தான். இப்போ பார்த்தாச்சுன்னா 3 கொரியுமே எனக்கு சேம் அவுட்புட் தருது, 3 கொரியுமே சேம் எக்ஸிகியூஷன் பிளான் தருது இல்லையா. சரி, இப்போ இதில் பெஸ்ட் நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஸோ மூணுமே எல்லாம் சேம். ஸோ இந்த கேஸ் நம்ம அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனேபிள் பண்ணணும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட் கொரி போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறது 469 ரோஸ் டேபிள் பிளேயர்லேருந்து எடுத்திருக்கு. அதுக்கு டோட்டலாக 5 ரீட்ஸ் நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொரி எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு 320 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு, 320 மில்லி செகண்ட்ஸ் எடுத்திருக்கு ஃபர்ஸ்ட் கொரிக்கு. நான் அதே இது செகண்ட் கொரி எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இங்கே எல்லாத்துலேயுமே கவுண்ட் சேம், லாஜிக்கல் ரேட்ஸ் எல்லாமே சேம். நம்ம டேட்டா வால்யூம் அதிகமாக இருக்கும்போது லாஜிக்கல் ரேட்ஸ் சேஞ்ச் ஆகும். செகண்ட் எக்ஸஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணதுக்கு எனக்கு எடுத்துருக்க டைம் 144 மில்லி செகண்ட்ஸ். அதே மாதிரி ஸோ ஃபர்ஸ்ட் கொரி எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஜாயின் கண்டிஷன் 196 மில்லி செகண்ட்ஸ், தென் எக்ஸஸ் கண்டிஷனுக்கு 320 மில்லி செகண்ட்ஸ், அண்ட் இது நம்ம இன் கண்டிஷனுக்கு எனக்கு 144 மில்லி செகண்ட். ஸோ இப்போ நம்ம 3 கண்டிஷனை பார்த்தாச்சுன்னா ஜாயினுக்கு 196, எக்ஸஸ்க்கு 320, இன் கண்டிஷனுக்கு 144 மில்லி செகண்ட். ஸோ இந்த 3லேயுமே ஆப்டிமைஸ்டு கோட் அது 144 மில்லி செகண்ட்ஸ் தான் இல்லையா. ஏன்னா இன் கண்டிஷன் தான் இங்கே
நல்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நீங்க உங்களுக்கு காம்ப்ளெக்ஸான எந்த நீங்க கோட் எழுதினாலும் இந்த மாதிரி ரீரைட் பண்ணிட்டு எக்ஸிகியூஷன் பிளான் செக் பண்ணி பாருங்க. எக்ஸிகியூஷன் பிளான்லேயே சேமா வந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க ஐயோ நீங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாரு இதுல எது பெஸ்டா வருதுன்றத பார்த்து அந்த கோடை வந்து நீங்க உங்களோட ஃபங்க்ஷனாலிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ எப்பவுமே வந்து எக்ஸிகியூஷன் பிளான்ஸை பிளைண்டா நம்பாதீங்க. ஸோ எக்ஸிகியூஷன் பிளான் ஜென்ரேட் பண்ணி தந்தாலும் நம்மளும் ரீரைட் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணிட்டு எது பெஸ்ட் குறி நம்ம எழுதுல எந்த குறி பெஸ்ட் குறி எது வந்து பெஸ்ட்டாக வந்து எனக்கு பெர்ஃபார்மன்ஸில் ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டாபிக் நீங்கள் படிக்கணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் தெரிவிங்க, நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஸ்ரீனிவாஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம திருப்பி